சிவராம தரிசனம். கம்பனின் சிவராம தரிசனம் நான் பெரிய கட்டுரை. இப்படி எந்த இடத்துல எல்லாம் வந்து சிவனை இது பண்றாங்க இந்த பாடல் அது அந்த கட்டுரையில் வரும். தள்ளும் நீர் பெரும் கங்கை தரங்கத்தான் வள்ளி நுண் இடைமா மலராலொடு வெள்ளி நிற பார்க்கடல் மேலை நாள் பள்ளி நீங்கிய பான்மையில் தோன்றினான். தள்ளு நீர் பெரு கங்கை தரங்கத்தால் வள்ளி நுண்ணிடை மாமலராலொடும் வெள்ளி வெண்ணிற பார்க்கடல் மேலை நாள் பள்ளி நீங்கிய பான்மையில் தோன்றினான். ராமன் வந்து சீதையின் கரத்தை பிடித்துக் கொண்டு நீர்ல இறங்குறான் அல்லது நீர்ல மூழ்கி எழுந்துக்கிறான். சீதா பிராட்டியாடிய தள்ளும் நீர் பெரும் கங்கை மோதுகின்ற தன்மையை உடைய அலைகளை கொண்ட கங்கை தரங்கத்தான் கங்கையின் அலையினாலே வள்ளி நுண்ணிடை மாமலராளும் கொடி போன்ற இடையை உடைய திருமகளோடு வெள்ளி வெண்ணிற பார்க்கடல் மேல்நாள் பண்டை நாளிலே வெள்ளை நிறத்த பால்கடலில் இருந்து பள்ளி விட்டு எழுந்த, அதாவது அவதாரம் செய்வதற்காக கிளம்பிய அந்த கோலத்திலே தோன்றினார். சிவனும் இவனே விஷ்ணு ரெண்டு பாட்டுல சொல்லியாச்சு. ரெண்டு வஞ்சினானி வணங்க இடைக்கு மடநடைக்கு அஞ்சி அன்னம் ஒதுங்க அடிக்குமென் கஞ்சம் நீரில் ஒளிப்ப கயல் புக வஞ்சிமென் அடிப்பாவையும் ஆடினான். வஞ்சினான இடைக்கு வஞ்சினான இடைக்கு மடநடைக்கு அஞ்சி அன்னம் ஒதுங்க அடி என்ன கஞ்சம் நீரில் ஒழிப்ப கயல் உக பஞ்சி மெல்லடி பாவையும் ஆடினார். செம்பஞ்சி குழம்பு ஊட்டப்பட்ட சிவந்த பாதங்களை உடைய சீதையும் நீராடினார். எப்படி? வஞ்சினான இடைக்கு கொடிகள் அந்த இடையை கண்டு வெட்கப்படும்படியும் நாடும்படியும் மடநடைக்கு அஞ்சி அன்னம் ஒதுங்க அவளுடைய நடைக்கு அன்னம் தோற்று போகவும் அடியன்ன கஞ்சம் அவளுடைய பாதத்தை போன்ற தாமரையானது வெட்கத்தாலே தண்ணீருக்குள்ளே போய் பதுங்கிக் கொள்ளவும் கயல் உக கயல்கள் துள்ளி பாருது. ஏன்? அவ கண்ணை ஒக்கல, அதை சொல்லாம விட்டுருக்கான். கயல் உக கயல் உக ஏன்? கண்ணுக்கு ஒப்பாக மேல கயல்கள் எல்லாம் துள்ளி போகின்றன. அப்படிப்பட்ட ஒண்ணு தண்ணியில இறங்குறா, தண்ணியில இறங்கினா கொடியெல்லாம் விலகுறது, என்ன அங்க வந்து அன்னமெல்லாம் விலகுறது, மீன்கள் தள்ளி போகிறது, தாமரை தலை கவிழ்ந்து கொள்கிறது, தண்ணிக்குள்ள அமுங்குறது. இதுக்கு இவர் காரணம் கற்பிக்கிறார். பாவை ஆடினார். தேவர் தேவன் செரிசடை கற்றையுள் கோவை மாலை எருக்கு ஒடு கொன்றியின் பூவும் நாரணன் பூவுடல் கற்றையின் நாவி நாள் மலர் கங்கையும் நாடினார். தேவதேவன் செரிசடை கற்றையுள் கோவை மாலை எருக்கொடு கொன்றையின் பூவும் நாரணன் பூங்குழல் கற்றையின் நாவினாள் மலர் கங்கையும் நாரினாள். கங்கையில ஒரு புது வாசனை உண்டாகும். கடைசி நாராயணாளுங்கிறதுக்கு பெற்றாள் அப்படிங்கிறது. ரெண்டு நாரனுக்குமே அதான் நாரனுக்கு அதான். இவ்வளவு நாள் வந்து அவளுக்கு பெரிய வாசனை ஒன்றும் இல்லை கங்கைக்கு. தேவதேவன் செரிசடை கற்றையுள் தேவதேவனான சிவபெருமானுடைய செறிந்த அந்த சடைக்கற்றைக்குள்ளே கோவை, அதுல என்னெல்லாம் இருக்கு? கோவை மாலை, பல வகையான மாலைகளாக தொடுக்கப்பட்ட எருக்கொடி, எருக்கம்பூ மாலை, வெள்ளருக்கும் கொன்றை மலரும் பூ நாரணன். அந்த அந்த வாசனை எல்லாம் அவர்கிட்ட இல்லை. சிவபெருமானுடைய ஜடமுடியில இருந்து அவர் பெருகி வராருனாலும் இந்த எருக்கம்
எருக்கம்பூவுடைய வாசனை, கொண்டை மலருடைய வாசனை எல்லாம் அவர்கிட்ட இல்லை. ஆனா பூ நாரணை பூங்குழல் கூந்தலின் நாவி நான்மலர் கங்கையும் நாணினாள். இந்த பூங்குழலியாகிய சீதையினுடைய கூந்தல்ல இருக்கிற நாவினா கஸ்தூரி, அந்த கஸ்தூரியினுடைய நாள் மலர் கொண்டிருக்கின்ற அந்த மலரும் அந்த அந்த மலர்களினுடைய மனம் தன்னிடத்திலே வீச பெற்றாள் கங்கை. நுரை கொழுந்து எழுந்து ஓங்கி முடங்களால் நரைத்த கூந்தலின் நங்கை மந்தாகினி உரைத்த சீதை தனிமையை உண்ணுவாள். திரை கை நீட்டி செவிலியின் ஆட்டினான். நுரை கொழுந்து எழுந்து ஓங்கி முடங்கலால் நரைத்த கூந்தலின் நங்கை மந்தாகினி உரைத்த சீதை தனிமையை உண்ணுவாள். திரைக்கை நீட்டி செவிலியின் ஆட்டினாள். அந்த நுரைகள் நுரை கொழுந்து எழுந்து ஓங்கி நுடங்கலாம். அந்த நுரைகள் நதிகள்ல நுர வரும், வெள்நுரை. அது அலையில மேல எழுந்து விழுந்து நுடங்கலாம், இப்படி உயர்ந்து எழுந்து அசைவதால நரைத்த கூந்தலின் நங்கை மந்தாகினி. அது ஒரு நரைத்த கூந்தல் உடைய பெண் போல தோன்றுகின்ற கங்கை நதி மந்தாகினி. என்ன செஞ்ச மந்தாகினிங்கிறது கங்கையுடைய ஒரு பேர். மந்தாகினி உரைத்த சீதை தனிமையை உண்ணுவாள். உரைத்தான பாராட்ட பெற்ற, எல்லாராலும் பாராட்டப்பட்ட இந்த சீதை ஐயோ இப்படி தனியா வந்து கூட பெண்கள் யாரும் வரலையே. இப்ப சாதாரண ராணியா ராணியா வந்தா அவளை சுத்தி 1000 பேர் இருந்து அவளுக்கு நீராடுவாங்க. தனிமையை உண்ணுவாள். ஐயோ பாவம் இவ தனியா நீராடுறாளே அப்படின்னு நினைச்சிட்டு திரைக்கை நீட்டி தன்னுடைய அலைகளாகிய கைகளை நீட்டி செவிலியை நாட்டினாள். செவிலினா செவிலித்தாய், அதாவது அந்த பழைய தமிழ் மரபுப்படி நற்றாய் செவிலித்தாய் அப்படின்னு உண்டு. பெற்ற தாய் ஒண்ணு, அந்த பெண்ணை பாராட்டி சீராட்டி கவனிச்சுக்கிறதுக்காக செவிலித்தாய். ஒரு அந்த செவிலித்தாய் எவ்வளவு அன்போடு நீராட்டுவாளோ அந்த மாதிரி அதுக்காக தான் அங்க நரைத்த கூந்தல்னு சொன்னான். நரைத்த கூந்தல் நங்கை மந்தாகினின்னு சொன்னதுக்கு காரணம், குவாலிஃபை பண்ணதுக்கு காரணம் இவளுக்கு செவிலித்தாயா இருக்க போறான். அதுக்காக இது ஒரு அற்புதமான பாட்டு, கம்பனுடைய கவித்துவம் வெளிப்படக்கூடிய பாட்டு. இத்தனை ஒரு 2-3 வாரமா நம்ம துன்ப கடல்லையே நீந்து அப்படியே பழிச்சுன்னு தூக்கி போடுறோம். இல்ல ஒரு பெண் இப்படி தனியா காட்டுல நீராடுனா இதுல ஒரு சைக்காலஜியும் இருக்குல்ல. அந்த நீருடைய ஸ்பர்சம், அவ நதியில அந்த நதியில மூழ்கும் போது அதனுடைய ஸ்பர்சம் அவளுடைய தனிமையெல்லாம் போக்கி அவளுக்கு ஒரு ஃப்ரெஷ்னஸ் கொடுக்கும். அதை எப்படி சொல்றாங்கன்னா, அந்த நதியே ஒரு தாயாக அவளை நீராட்டி. ஒரு அபாரமான ஒரு கவிதை வீச்சு. நம்மளே அதை உணர முடியும். இல்லை நீங்க உங்களுடைய மைண்ட்லாம் ரொம்ப ஒரு மாதிரி துயரத்தில் இருக்கும்போது ஒரு நதியை பார்த்து அந்த நதியில மூழ்கி நீங்க வச்சுக்கோங்க, துன்பத்தை அது தீர்க்கும். அதுதான் தனிமை தீர்க்கக்கூடிய. மங்கைவார் குழல் கற்றை மலைக்குளம் தங்கும் நீரிடை தாழ்ந்து குழைப்பன கங்கை ஆற்றுடன் ஆடும் கரியவள் பொங்கும் நீர் சுழி போவன போன்றவே. மங்கை வார்குழல் கற்றை மழைக்குளம் தங்கு நீரிடை தாழ்ந்து குழைப்பன கங்கை ஆற்றுடன் ஆடும் கரியவள் பொங்கு நீர்ச்சுழி போவன போன்றவே. சீதையினுடைய வார்கழல் குற்றை நீண்ட கூந்தல் தொகுதி மழைக்குளம், அது எப்படி மேகங்களினுடைய கூட்டம் மாதிரி இருக்கு. இது எப்படி நீராடும் போது அந்த கூந்தல் அப்படியே அலையுது. நீங்க அந்த காட்சியை கற்பனை பண்ணி, அந்த கூந்தல் அவிழ்ந்து தொங்கி அது அப்படியே குழைகிறது அந்த நீரில். தங்கு நீரிடை தாழ்ந்து குழைப்பது, அந்த நீரோட்டத்துல அந்த கூந்தல் அப்படியே அலைவாழுது. அது எப்படி இருக்கு அப்படின்னு அபாரமா ஒரு காட்சி சொல்றாரு. கங்கை ஆற்றிடை, கங்கை ஆற்றுக்கு நடுவுல ஓடும் கரியவை, இந்த இடத்துல யமுனா நதி. அதாவது கங்கையினுடைய நிறம் வெளுப்பு, யமுனையினுடைய நிறம் கருப்பு, சரஸ்வதியினுடைய நிறம் சிகப்பு அப்படின்னு ஒரு வழக்கு உண்டு. இது இந்த யமுனை கங்கைக்கு இதுல ஓடுற இதுவா? நடுவுல ஓடாது. அதாவது இது ஒரு சமத்காரம். கங்கைக்கு நடுவில் திடீர்னு யமுனை ஓடினா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி
இவளுடைய கூந்தல் அலைபாயது அப்படி இருக்கு. அப்படி ஒரு நீளமான பாடம் கூந்தல். ஆமா, அதுதான் கங்கைக்கு நடுவுல யமுனை எப்படி ஓடும்? பங்கு நீரிடை தாழ்ந்து படைப்புதுன்னு இருக்கு. இங்க என்ன அப்படியா? இல்ல இதுல இது ரெண்டுலயுமே பாடம் கரியவள்னு தான் இருக்கு. இருக்கு. கங்கை கங்கை ஆற்றிடை ஓடும் கரியவள். கங்கை ஆற்றிடை ஓடுமா ஓடும். சொல்றதா? ஆமா, நமக்காரன் தான். கரியவள் பொங்கு நீர்ச்சுழி போவன போன்றவை. அந்த சுழி, அதாவது அந்த கூந்தல் வந்து சுருண்டு இருக்கு. சுழி, நீர்ச்சுழி. ஆமா, யமுனை நதியினுடைய நீர்ச்சுழிகள் மிதந்து போற மாதிரி இருக்கு அந்த கூந்தல். இதுக்கு முந்தி இந்த ஊமை நான் இடத்துல சொல்லியிருக்கேன், இதே வகுப்புல செவ்வரி ஒழிய கண்களை பத்தி சொல்லும்போது சூர்தாசனுடைய ஒரு பாட்டுல கருப்பு வெள்ளை சிகப்பு இந்த 3 கண்ணுல இருக்கிறது. கங்கை யமுனை சரஸ்வதி ஒன்னா சேர்ந்து வந்த மாதிரி இருக்குது. காளிந்தி தான் யமுனையினுடைய பேர் தான். ஆமா, அதாவது கருப்பா இருக்கிறதுனாலதான் காளிந்தின்னு பேர். அது யமுனையை பத்தி பாடும்போது நிறைய சமத்காரம். மந்தாகினின்னு சொன்னா கங்கைக்கு இன்னொரு பேரு, காளிந்திங்கிறது யமுனையோட பேரு. அதாவது கிருஷ்ணன் உன் மேல படிந்து படிந்து விளையாடியே உன்னுடைய நிறம் கருப்பாச்சா காளிந்தியே அப்படின்ட்டு யமுனையை பத்தி பாடல்கள். சுழி பட்டு ஓங்கிய தூங்கு ஒளி ஆற்றுதன் வெளியில் சேர் உகள் வாழ்நிற வெள்ளத்து முழுகி தோன்றுகின்றால் முதல் பால் கடல் அழுவத்து அன்று எழுவாள் என சுழிபட்டு ஓங்கிய தூங்கு ஒலி ஆற்று தன் விழியின் சேல் உகள் வாழ்நிற வெள்ளத்து முழுகி தோன்றுகின்றாள் முதல் பார்க்கடல் அழுவத்து அன்று எழுவாள் எனலாயினாள். சுழிபட்டு சுழிகள் பொருந்திய, ஓங்கிய அலைகள் ஓங்க பெற்ற, தூங்கொலி ஆற்று அசைகின்ற ஒலி கொண்ட அந்த ஆறினுடைய கங்கை ஆற்று தன் விழிகள் சேலுகள் தன்னுடைய விழி போன்ற, சீதையினுடைய விழி போன்ற சேல்னா மீன்கள், சேலுகள் அந்த உகழுதல்னா துள்ளி குதித்தல், மீன்கள் துள்ளி குதிக்கக்கூடிய வால் நிற வெள்ளத்து, வால்னா தூய்மையான வால் அறிவன் அந்த வெண்ணிறமான வெள்ளத்திலே முழுகி தோன்றுகின்றாள். அதுல வந்து முழுகி அப்படியே அவ எழுந்திருக்கிறான். அது எப்படி இருக்கு அப்படிங்கிறது, முதல் பார்க்கடல் அழுவத்து, அழுவம் அப்படின்னா பெருக்கு, நீர் பெருக்கு, முதல் பார்க்கடலினுடைய வெள்ளத்துல அன்று எழுவாள். பார்க்கடலை கடையும் போது அதுல லட்சுமி அவதரித்து வரா இல்லையா, அந்த மாதிரி இருந்தா மூழ்கி அப்படி மேல அப்படி கிளம்பும் போது அன்னைக்கு பார்க்கடல இருந்து இப்படிதான் எழுந்திருப்பா. அழுவத்து அன்று எழுவாள் என ஆயினாள். செய்ய தாமரைத்தாள் பண்டு தீண்டலால் வைய பாதகம் தீர்த்து விளங்கினால் ஐயன் மேனியெல்லாம் அலைந்தால் இனி வையம்மா நகரத்திடை வைகுமோ. செய்ய தாமரைத்தாள் பண்டு தீண்டலால் வெய்ய பாதகம் தீர்த்து விளங்குவாள் ஐயன் மேனியெல்லாம் அலைந்தாள் இனி வையம் மாநரகத்திடை வைகுமோ. இதுல வைகுமே அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அந்த பாடம் நல்லா இருக்கு. ஏ நல்லா இருக்கு. வையம் மாநரகத்திடை வைகுமே, ரொம்ப சமத்காரமான பாட்டு. வெய்ய தாமரை தாள் இவனுடைய செய்ய, இவனுடைய சிவந்த தாமரை போன்ற பாதங்களை பண்டு தீண்டலாம், முன்பு அவர் தீண்டினதுனால, அதாவது அந்த அவர் சொன்ன பிரம்மன் பாதத்தை கழுவி அப்படி அவர் தீண்டினதுனால வெய்ய பாதகம் தீர்த்து விளங்குவாள். எல்லாருடைய கொடிய பாதகங்களையும் தீர்க்கக்கூடிய சக்தி அவளுக்கு கிடைச்சது அந்த பாதத்துல கழுவினதுனாலேயே. இப்ப என்ன ஆச்சு, ஐயன் மேனியெல்லாம் அலைந்தாள். அவன் வந்து அதுல மூழ்கி நீராடும் போது அவனுடைய திருமேனி இவன் வந்து அலைஞ்சிட்டானே. இதுக்கப்புறம் இனி வையம் மாநரகத்திடை வைகுமே, இந்த உலகத்துல இனிமே நரகம்ன்றது உண்டா? ஏன்னா இதுவே வந்து குளிக்க போறவங்களுக்கு எல்லாம் எம்பவர்டு கங்கைக்கு வந்து இப்ப டபுள் பவர் ஆயிடுது. பாதத்தை தீங்கிறதுனாலயே அவ்வளவு பெரிய பாவம் தீர்க்கும் ஆற்றல் அவனுக்கு கிடைச்சது. இப்ப வந்து திருமேனி முழுக்க அலைந்ததுனால இனி இந்த உலகத்துல நரகம்ன்றது உண்டா? நம்பர வாசகம் மாதிரி முன்னிலும் மேம்பட்டது. இந்த சொல்லடைவு நல்லா வையம் மாநரகத்திடை வைகுமே.
எல்லாம் படிச்சாச்சா? நான் படிக்கணுமா? நீங்க படிச்சிருக்கீங்களா அவருக்கு? உங்களுக்கு நான் படிச்சிருக்கேன். துறை நரும் புனல் ஆடி சுருதியோர் உரையுள் எய்தி உணர்வுடையோர் உணர் இறைவர் கைதொழுது ஏந்தி எரி ஓம்பி பின் அறிஞர் காதற்கு அமை விருந்து ஆயினான். துறை நரும் புனல் ஆடி கருதியோரோ சுருதியோரோ சுருதியோர் தானே? சுருதியோர் தான். ரைட் போட்டு ஏன்னா டூக்கு சூ வந்தா தான் அங்க மூணாவது வரும். சுருதியோர் தான். சுருதியோர் கருதியோர் நடிச்சிருக்காங்க. துறை நரும் புனலாடி சுருதியோர் உரையுள் எய்தி உணர்வுடையோர் உணர் இறைவர் கைதொழுது இறைவனை கைதொழுது ஏந்து எரி ஓம்பி பின் அறிஞர் காதற்கு அமை விருந்து ஆயினான். போய் நரும்புணலிலே ஆடி சுருதியோர் உரையுள் எய்தி வேதம் ஓதுபவர்களுடைய இல்லத்துக்கு சென்று உணர்வுடையோர் உணர் இறைவனை உணர்வு உள்ளவர்களுடைய உள்ளத்திலே உணரக்கூடிய இறைவனை கைதொழுது சுத்தி வளைச்சு அவனையே கைதொழுதுன்னு வச்சுக்கோங்க. ஏந்து எரி ஓம்பி அக்னிஹோத்திரம் பண்ணி பின் அறிஞர் காதற்கு அமை விருந்தாகினான். அந்த பிரபோதனர்களுடைய விருந்தினனாக காதற்குனா காதலுக்கு அமைகின்ற அந்த இது நான் இது வரைக்கும் அந்த அளவு பார்த்ததில்லை. காதற்கு அதாவது அந்த இது எல்லாத்துக்குமே அந்த வல்லின ரகரம் போட்டு அழுத்தும் போது அந்த இது வேற்றுமை தொகை நிற்கும். அந்த உக்குக்கு பதிலாக உக்குன்னு போட்டு அந்த ஊ எடுத்து வல்லினராக போடுறோம். காதற்கு இறைவர் தொழுது இறைவனை தொழுது இறைவர் தொழுது இன்னொரு எடுத்தாங்க. இல்லை இறைவர் தொழுது அதுவும் வேற்றுமை தொகை எல்லாமே. ரெண்டு வேற்றுமை இங்க வந்து நாலா வேற்றுமை. நீங்க படிக்க வருந்தி தான் தர வந்த அமுதையும் அருந்தும் நீர் என்று அமரரை ஊட்டினான். விருந்து மெல் அடகு உண்டு விளங்கினான். திருந்தினார் வயின் செய்தன தேயுமோ. ரொம்ப சாதாரணமா சிம்பிளா ஒரு விஷயம் செஞ்சுட்டா கூட தெய்வத்துக்கு அது ரொம்ப பெருசா இருக்கும். என்ன செஞ்சு கொடுத்துருக்காங்க? வருந்தி தான் வர வந்த அமுதையும் பார்க்கடலிலே முயன்று எடுத்த அமுதத்தை அமரர்களுக்கு நீங்கள் அருந்துங்கள்னு கொடுத்தோம். அது தன் செங்கை சிவப்ப அப்படின்னு சொன்னாக்க கூட கீழே கூர்மமா இருந்து வாங்கியிருக்காங்க. முதுகு தேய அந்த அமிர்தம் கிடைக்கிறதுக்கு காரணமா இருந்திருக்காங்க. அப்படி அமோகினியா வந்து அமரர்களுக்கு அமுதத்தையே கொடுத்தோம். அப்படிப்பட்டவனுக்கு விருந்து மெல்லடகு உண்டு விளங்கினான். எளிய கீரையை சமைத்து போடுறாரு. அடகுன்னா கீரை இலையுலகு அருந்தும் நல்லடகு என யாரோன்னு அருந்தும் மெல்லடகு யார் அருந்தும் என்று அழுங்கும். சுந்தரம் திருக்குறள் மாதிரி இருக்கு நீங்க சொன்னதுதான். அருந்தும் விருந்து காணுரே என்னுமோ என வெம்மும் மருந்தும் உண்டுகள் யாங்கொண்ட நோய்க்கென மயங்கும் இருந்த மாநிலம் செல்லறி திரவுமான் எழாதாள். இந்த கீரையை யாரு ராமனுக்கு சமைச்சு போடுவா அப்படின்ட்டு சீதை வருந்தினாலாம் சுந்தரவன். விருந்து மெல்லடகு உண்டு விளங்கினான். சாதாரண கீரையை விருந்தாக உண்டு. யாரு? தேவர்களுக்கு அமிர்தத்தை ஊட்டியவன் இந்த கீரையை அமுதாக உண்டான். திருந்தினர் வயின் செய்ததன் தெரியும். மனம் செம்மைப்பட்டவர்களிடத்துல அட போயா இது என்ன பெரிய கீரை போட்டான், நான் அன்னைக்கு ஒரு சூப்பர் அவியல் சாப்பிட்டேன் பாரு, அது சமமாகுமா? அந்த வித்தியாசம் பாராட்டாத காட்டின அன்பானதுக்கு வீண்பட்டு போகுமா? வயின் செய்தன தேயுமோ? அது அதற்கு எந்த விதத்திலாவது
குறை உண்டாகுமோ? இல்ல திருந்தினான்னு நினைக்க உயர்ந்தவர்கள் திருந்தினார்னா இல்ல திருந்தினாரோ நல்ல தெளிவான உயர்ந்தவன். அவர் வயின்னா அவரிடத்துல செய்தன தேயுமோ. ஒரு நல்லவனுக்கு ஒரு சின்ன விஷயம் செஞ்சா கூட அது குறைபட்டதா இருக்குமா? இருக்காது. உதவி வரைத்தன்று உதவி இதுலயே வருது, உயர்ந்தவர் உதவிய உதவி ஒப்பவே. வாமனாவதார சால்பின் வரைத்து அப்படிங்கறத சாம்பாரின் வரைத்து அப்படின்னு ஒரு கட்டுரை எழுதுங்க. இல்ல இதே ஓமை வந்து அந்த வாமனாவதாரத்துல வாமனன் எப்படி வளர்ந்தான்? உயர்ந்தவர் உதவிய உதவி ஒப்பவே. ஆமா, நீங்கெல்லாம் இப்ப சேரல கிளாஸ்ல, வேள்வி படலத்துல. அடுத்தது குகப்படலம் ஆரம்பிச்சிருக்கு இந்த புஸ்தகம். இப்ப அடுத்த தொடர் இந்த புஸ்தகத்துல எப்படியே தொடர். ஆயகாலையின் 1000 அம்பிக்கு நாயகன் போர் குகன் எனும் நாமத்தான் தூய கங்கை துறைவிடும் தொன்மையான் காயும் வில்லினன் கல் திரள் தோழினான். ஆயகாலையின் 1000 அம்பிக்கு நாயகன் போர் குகன் எனும் நாமத்தான் தூய கங்கை துறைவிடும் தொன்மையான் காயும் வில்லினன் கல் திரள் தோழினன். முடிவை பார்த்து அந்த சமயம் ஆயகாலையின் அப்போது 1000 அம்பிக்கு நாயகன். அம்பி அப்படின்னா படகுன்னு அர்த்தம். ரெண்டாம் அம்பிங்க அந்த அம்பி இல்லை, அது தம்பிங்கிறது தான், அதனோட திரிப்பு தான் அம்பி. இந்த அம்பிக்கு வந்து படகுன்னு அர்த்தம். 1000 படகுகளுக்கு நாயகன். ஏதோ ஒரு ஓட்ட இதான் இல்லை, ஓட்ட வீடு தான் இல்லை, ராஜா. லைக் ஏகலவ்யன். ஏகலவ்யன் வந்து ஹிரண்யதனுசுங்க நிஷாதராஜன், வேடர்களுக்கு அரசன், அரசபுத்திரன், அரசராஜன். இவன் வந்து இவன வேடுவராஜன், ஆனா கூட மீனவராஜன். 1000 அம்பிக்கு அவன் கீழே 1000 படகுகள் ஓடுகின்றன. தூய கங்கை துறைவிடும். அதுவும் படகுனா நீங்க தமாத்துண்டு படகுன்னு நினைச்சு கூடாது. நாளைக்கு பரதன் வரும்போது பார்க்க போறீங்க, தேரெல்லாம் டிஸ்மேண்டில் பண்ணி அதில் ஏற்ற போறாங்க. தேர்களை 7 பாட்டு ஒரு தேருக்கு டிஸ்மேண்டில் பண்ணி கங்கையில ஏற்றி இது அந்த படகுல ஏற்றி அங்க கொண்டு போய் அசம்பிள் பண்ண போறாங்க. பாகமா சொல்லுவோம். அவ்வளவு பெரிய படகுகளை ஓட்டக்கூடிய நாயகன் தூய கங்கை துறைவிடும் தொன்மையான். கங்கை துறையில படகு விடுகின்ற பலகாலமாக படகு விட்டு கொண்டிருக்க. இப்ப நீங்க ஒரு விஷயத்த மனசுல வாங்கிக்கணும். அதை வச்சுட்டு நீங்க வந்து இப்ப ராமன் வந்து எப்படி அங்கீகரிக்க போறான், முதல்ல எப்படி அங்கீகரிக்க போறான், ரெண்டாவது எப்படி அங்கீகரிக்க போறான், எது குகனுடைய மனசுல தங்க போறது, எது அவன் மனசுல காதுல விழவே இல்லை, இதெல்லாம் நம்ம பார்க்கணும். ஏன்னா இப்ப வந்து வயசால இவன் கொஞ்சம் பெரியவன் தோன்றது, ராமனுக்கு இவன் கொஞ்சம் பெரியவன் அப்படிங்கிறது ஒரு அப்பியரன்ஸ். அவன் தம்பியர்ல 5வது தம்பியா அவர் ஏற்றுக்கொண்டார் அப்படின்னு சொல்றது பொருந்தார். 5வது சகோதரனா ஏற்றுக்கொண்டார் அப்படின்னு சொல்றார். தூய கங்கை துறைவிடு தொன்மையான். ராமர் தத்தெடுத்தவங்க எல்லாருமே அவருக்கு அண்ணங்க. ராமர் தத்தெடுத்தவங்க எல்லாருமே அவருக்கு அண்ணங்க. காயம் வில்லன், அவனுடைய வில்லு எப்பவுமே பகைவரை காய்கின்றது. கல் திரள் தோல், அந்த கல்லால செஞ்சு வச்ச தோள்கள். துடியன் நாயினன் துடியன் நாயினன் தோர் செருப்பு ஆர்த்த பேர் அடியன் அல் செறிந்தன்ன நிறத்தினான் நெடிய தானே நெருங்கலின் நீர் முகில் இடியினோடு எழுந்தால் அன்ன ஈட்டினான். அடியினோடுன்னு ஒரு பாடம் இருக்கு, இடிதான் சரியா இருக்கு. துடியனன் துடியன் நாயினன் தோல் செருப்பு ஆர்த்த பேர் அடியன் அல் செறிந்து அன்ன நிறத்தினன் நெடிய காலை நெருங்கலின் நீர் முகில் இடியினோடு எழுந்தால் அன்ன ஈட்டினான். அவன் துடி என்கின்ற மேளத்தை பறையை உடையவன். நாயினன் கூட வேட்ட நாய்கள்லாம் வந்துட்டு இருக்கவன் கூட
செருப்பார்த்த யாரை கேட்டேன், அந்த காலத்துல செருப்பு இருந்ததா அப்போ வந்து நான் எழுதிருந்தேன். ஏன் பாதுகா சகத்திரம்னு பாடி இருக்காங்க. ராமனுடைய பாதுகையை வச்சுதானே பாக்கி எல்லாம், செருப்பு இல்லாம எப்படி இருக்கும்? ஒரு காலத்துல செருப்பு இல்லாம இருந்தது, வெறுங்கால தானே இருந்திருப்பாங்க அப்படின்னு பெரிய செருப்பினன் ரொம்ப ரொம்ப கிளியரா சொல்லியிருக்கான். தோல் செருப்பு ஆர்த்த பேர் அடியன். அதுவும் தோல் செருப்பு. ஆமா, அதுவும் பெரிய அடி. 9க்கு மேல கிடைக்காது பேட்டால, 12ன்னா சொல்லிதான் வாங்கணும். பிக் ஃபுட் என்ன பிக் ஃபுட்? அது சரிந்தானே இருட்டு அப்படியே திரட்டி வச்ச மாதிரியான நிறம், இருட்டை திரட்டி வச்ச மாதிரியான நிறம். நெடிய தானே நெருங்கலின் அவனுக்கு சுத்தி அவனுடைய பெரிய படை சூழ்ந்து வருவதால் நீர்முகில் அங்க வந்து பேரளவாக எழுந்து கொண்டிருக்கிறது. நீர்முகில் இடியினோடு எழுந்தால் என்ன ஈட்டின, இடி இடித்தபடி நீர்முகில் எழுந்து வருவதை போல அவன் இருட்டா இருக்கான். அவனை சுத்தி ஆரவாரம் இருக்கு. வந்து சேர்த்தான். கொம்பு துத்தரி கோடதிர் வேரிகை பம்பை பம்பு படையினர் பல்லவத்து அம்பன் அம்பிக்கு நாதன் அழிகவுள் தும்பி ஈட்டம் புரைகளை சுற்றத்தான். கொம்பு துத்தரி கோடு அதிர் பேரிகை பம்பை பம்பு படை பல்லவத்து அம்பன் அம்பிக்கு நாதன் அழி கவுள் தும்பி ஈட்டம் புரைகளை சுற்றத்தன். கொம்பு ஊதுகின்ற கொம்பு, துத்தரி துத்தரி என்கின்ற படை, அதிர் வேரிகை அதிர்வதாகிய பெரிய வேரிகைகள் பெரிய முரசங்கள், பம்பை பம்பு நிறைந்த படைகளை உண்டு. அவன் படையில என்னென்னலாம் தூக்கி வராங்க, படையில வாத்தியங்கள் என்னென்ன வாத்தியங்கள் வச்சிருக்காங்க, இதெல்லாம் வச்சிருக்காங்க. அல்ல பம்புதல் அப்படின்னா நிறைந்த நிறைந்த பம்பு படையினன் பல்லவத்து அம்பன் தளிர் போல சிவந்த நிறம் படைத்த அம்புகளை உடையவன், அம்பிக்கு நாதம் நாவாய்களுக்கு நால்வாய்னா யானை, அதை எடுத்து நாவாய்கிறது படகு. கவுள் தும்பி ஈட்டம் புரைகளை சுற்றத்தன் மதநீர் பெருக்கெடுப்பது போன்ற பெரிய வீரர்கள் தன்னை சுற்றி இருக்கும்படியான தும்பி யானை இல்ல, தும்பி ஈட்டம் அழிகவுள் தும்பி ஈட்டம் புரைகளை. யானைகளும் இருக்கு, மக்களும் இல்ல யானை தும்பி ஈட்டம் புரைகளை புரைனா போன்ற போன்ற தும்பி கூட்டம் போல யானை கூட்டத்தை ஒத்த கிளை சுற்றட்டம். அவருடைய சேனையை சூழ்ந்த சேனையாரே சூழப்பெற்றவர். கிளைனா பின்னால சுற்றத்தான் வரதனோட யானைகள்லாம் படகுல ஏறுங்கிற மாதிரி ஏதோ ஒரு பாட்டு அங்கேயும் பாத்து அங்கேயும் ஏறாது. கங்கையில அதான் போறத வச்சு நிறைய பாட்டு வரும். இது இந்த பெரிய பெரிய சயின்ஸ் எல்லாம் சொல்லி வச்சிருக்கான். அதாவது இதுல இந்த வெய்யோன் ஒளியின தன்மேனின்னு தான் முதல் பாட்டு சொன்னேன். ஒளியால் ஒளி மறையும் அப்படின்னு சொன்ன கவிஞர் கம்பன். ஒளியால் ஒளியை நாம வந்து ஒரு பொருளை பார்ப்போம் அப்படின்னு தான் நமக்கு தெரியும். ஒளியால் ஒளி மறையும் அப்படிங்கிற ஒரு பெரிய சயின்ஸ் சொன்னோம். அதை படிக்கணும். காழமிட்ட குரங்கினன் கங்கையின் ஆழமிட்ட நெடுமையினான் அரை தாழவிட்ட செந்தோலன் தயங்குற சூழவிட்ட தொடுபுலி வாலினான். இதெல்லாம் அவனுடைய உருவ வர்ணனை தான். புகழ் போர்ஷன் வந்து அப்படியே ஒரு நிறைய தடவை கோட் பண்ணிருக்கீங்க, ஞாபகம் இருக்கா? இருக்கு. அதாவது இதுல பழைய காலத்துல ட்ரௌசர்ஸ் இருந்ததா அப்படின்னு சொல்லி கேட்டபோது இதுல இருக்கு அப்படின்னு இந்த பாட்டு நிறைய காழமிட்ட குரங்கினன் அப்படின்னா காழம் அப்படிங்கிறது ஒரு விதமான உடை, அதுதான் ட்ரௌசர். ட்ரௌசர், பர்முடாஸ், ஆமா. எனிதிங். அதாவது இவர் சொல்றாரு அறையிலிருந்து தொடை வரையில் அணியும் குறுங்கால் சட்டை. இடுப்புல இருந்து தொடை வரைக்கும் வருது என்ன ஷார்ட்ஸ் எப்படி இருக்கும்? குறுங்கால் சட்டை. அது உங்க பர்முடாஸ் மாதிரி தான் இருக்கும். இது கருநிறமாக இருத்தல் பற்றி காளகம் எனப்படும். அது காளிக்கும் உடை. காளகம் எனவும் படும், காழகம் என்று தெரிந்தும் வரும். வேறு சில நூல் இதெல்லாம் கொடுக்குறேன். குரங்கினன், குரங்குன்னா தொடை. தொடை. கங்கையின் ஆழமிட்ட நெடுமையினான், கங்கையினுடைய ஆழத்தை கண்டுபிடிச்ச ஒரு பெரிய பெருமையை உடையவன்.
அரை தம் கட்டி அடியில போய் முழுகிறது, போய் தரையை தொட்டுட்டு வரணும். அந்த ஆழம் தெரிந்தவன் அரை தாழ விட்ட செந்தோலன், அரை நின்று தொங்க விட்ட செந்நிற தோல் ஆடை அணிஞ்சிருக்கான். தோலன் செந்தோல் ஆடை அணிஞ்சிருக்கான். தயங்குற சூழ விட்ட தொடு புலி வாலினான். ஸோ அது பெல்ட், ஒரு புலிவாலையே வந்து பெல்ட்டா கட்டியிருக்கான். தயங்கு உற சூழ விட்ட தொடுபுலி, விளங்குமாறு, நன்கு விளங்குமாறு, நல்ல பெல்ட் தெரியற மாதிரி இந்த போலீஸ் புலிவால். அந்த வால் வந்து ஒன்ன தொடும்படியாக பிணைந்த புலிவால், ஒரு முனை இன்னொரு முனையை தொடும்படியாக, தொடுபடி தொடு புலிவால். புலிவால் நல்ல அழகா தெரியற மாதிரி புலிவால் பெல்ட் கட்டிருக்கான். அந்த அரைக்கு அப்புறம் அந்த இத்து வராது, அரைதாழை தான். அரைதாழ அது ஏதோ இது கிடையாது. இது கிடையாது. இதுல எது பாடல. அடுத்து படிக்கட்டுமா? பற்றொடு தன்ன பல்சூல் கவடியன் கற்றொடு தன்ன போலும் கடலினால் அற்றொடு தன்ன குஞ்சியினால் கதிர் நெற்றொடுத்து நெறித்த புருவத்தான். நெற்றொடுத்து நீங்க இது பண்ணி அதை பிரிச்சு படிச்சு ஆடின்னு இல்ல, நாலாவது கரெக்ட் தான். பல் தொடுத்தன்ன பல்சூல் கவடியன் கல் தொடுத்தன்ன போலும் கழலினான் அல் தொடுத்தன்ன குஞ்சியன் ஆளியின் நெற்றொடு ஒத்து நெறிந்த புருவத்தான். பல் தொடுத்தன்ன, அதாவது பற்களை வைத்து தொடுத்தார் போல. பல் சூழ் கவடியன், கவடினா ஆரம், பல கரைகள் ஆளி என்ற ஆரத்தை பூண்டான். அதாவது பல்ல வச்சு பல்லுக்கெல்லாம் ஒரு ஹாவம் இருக்கும். எல்லா பல்லுக்கும் ஒரு உள்துளைன்னு சொல்றது, உள்துளை உற்றுளைன்னு சொல்லுவாங்க. ஹாலோன்னு எல்லா பல்லுக்குமே உள்ள துளை இருக்கும். எல்லாரோட பல்லுக்குமே உள்ள துளை இருக்கும். குறிப்பா புலி போன்ற நாகம் போன்ற நஞ்சு உமிழ்கின்ற அதுக்கு வந்து துளை இருந்தே ஆகும். அதனுடைய துளை வழியாக நூலை பார்த்து கட்டினா பரிச்சையா அப்படி கட்டியிருக்கான்னு போடல, அது போன்ற மாலைகள் அணிந்திருக்கான். அது வந்து பீட்ஸ் வச்சு கூட தொடுத்திருக்கான். அந்த உள்குடையுள்ள பற்களை வைத்து தொடுத்தார் போன்ற ஹாரங்களை அணிந்தவன் கல் தொடுத்தன்ன போலும் கழலினான். கல்ல வந்து கல் தொடுத்தார் போல, கற்களை வைத்தார் போல, திடமான கற்களை வைத்து அமைத்ததை போல திடமான கால்களை கால் அப்படி இருக்கு. அல் தொடுத்தன்ன குஞ்சியினான், அவனுடைய அந்த குடுமி எப்படி இருக்கு, இரட்டையே வச்சு தொடுத்தா போல கருமையான மயிர். குஞ்சியினான் கதிர் நெற்று எடுத்து, இதுல ஆளியெல்லாம் வந்திருக்கு. அதுல ஆளியின் நெற்றொடுத்து அப்படின்னு ஒன்று இருக்கு. இதுல கதிர் நெற்றொடுத்து. இவர் வந்து சுத்தமா வேற அர்த்தம் சொல்றாரு. கதிர் நல்லா செருகி கொண்டிருக்கான், நெறிந்த புருவத்தான். ரெடினேஸ் வந்து தலையில வந்து கதிர்களை செருகிட்டு இருப்பாங்க. நெல்லை கொண்டுள்ள கதிரை செருகி கொண்டு அப்படி ஒரு புருவத்தை, அதான் அந்த கருநிற இதுல குஞ்சியில நெல் கதிரை வந்து ஒரு அழகுக்காக சொருகி இருக்கான். இதுல வேற அர்த்தம், ஆளியின் நெற்றோடு ஒத்து, அது சிங்கத்தினுடைய புருவம் போல புருவம். இதுக்கு இன்னொரு அர்த்தமும் உண்டு. வேங்கைங்கிறது ஒரு புலியை குறித்தாலும் ஒரு மரத்தையும் குறிக்கும். ஆளிங்கிறது ஒரு செடியையும் குறிக்கும். ஓ சரி சரி, ஆளியின் நெற்று. ஓகே, ஆளியின் நெற்று அந்த காய்களுக்கு இப்படின்னு சொல்லலாம். பெண்ணை வன்சரும் பிற்பிறங்கி செறி வண்ண வன்மயிர் வாழ்ந்து உயர் முன் கையான் கண்ண கண் அகன்ற அட மார்பு எனும் கல்லினான் எண்ணெய் உண்ட இருள் புரை மேனியான். பெண்ணை வன் செரும் பின் திறங்கி செறி வண்ண வன்மயிர் வாழ்ந்து உயர் முன் கையான். அவனுடைய முன் கையை வர்ணிக்கிறார். அது எப்படி இருக்கான், பெண்ணை வல் செரும்பின், பெண்ணைனா பனைமரம், பனைமரத்தினுடைய வலிய, செரும்புன்னா சிராம்பு, ஸ்ராம்புன்னு சொல்றோம். ஸ்ராய் அப்படின்னு சொல்லுவாங்க திருநெல்வேலி பக்கத்துல எல்லாம். ஸ்ராய் இந்த அதாவது அந்த அதாவது அந்த கட் பண்ணின மரப்பட்டை, அது மாதிரி பனைமரத்தினுடைய அதுல பனைமரத்தினுடைய பட்டை ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அது வீடு கட்டுறதுக்குலாம் நம்ம பயன்படுத்துவாங்க பனைமரப்பட்டை. பனைமரத்தின் வலிய ஸ்ராம்பு போல பிறங்கி
விளங்கி செறி செறிந்த வண்ண வன்மயிர் வார்ந்து உயர் முன்கையன். அவருடைய முன்கையில அந்த அளவுக்கு அந்த மயிர் வளர்ந்துருக்கு. அதுக்குதான் இந்த பனைமரத்தினுடைய சிராம்ப உதாரணம் சொல்றாரு. அவருடைய முன்கையினுடைய மயிர் அந்த அளவுக்கு திக் அடர்ந்து செறிந்து திக்கா இருக்கும். கண்ணகன் தடமார்பு என்னும் கண்ணகன் தடமார்பு எனும் கண்டினான். கண்ணகன்னா இடம் பறந்து விசாலமாக கல் போன்று இருக்கிற மார்பை உடையவன். எண்ணெய் உண்ட இருள்புரை இருட்டுக்கு என்ன தடவை மாறினான். அதாவது இருட்டு, ஆனா அதுல ஒரு பரபரப்பு இருக்கு. அதான் அதுக்கு அர்த்தம் லஸ்டர். இருட்டுக்கு என்ன தடவை மாதிரி அழகா இந்த மாதிரி எல்லாம் எப்படி வர்ணிக்க முடியும்? எண்ணெய் உண்ட இருள்புரை மேனியா. கச்சோடு ஆர்ந்த கரைக்கதிர் வாழினான். நச்சு அராவு நெடுக்குறு நோக்கினான். பிச்சராம் அண்ண பைத்தியக்கார மாதிரி பிச்சராம் அண்ண பேச்சினன். இந்திரன் வச்சிராயுதம் போலும் மருங்கினான். இந்த வல்லெழுத்து செறிந்த பாடல்களை அது இதுபடி கச்சொடார்த்த கரைக்கதிர் வாழினன். நச்சராவின் நடுக்குறு நோக்கினன். பிச்சராமன்ன பேச்சினன். இந்திரன் வச்சிராயுதம் போலும் மருங்கினான். கச்சொடு அரை கச்சு இடுப்புல கட்டிருக்கிறாங்க. கட்டின கரை கதிர் வாழினன். எப்படி இருக்குன்னா அந்த வாள்ல ரெண்டு விஷயம் இருக்கு. ஒண்ணு கரை இருக்கு, ரத்த கரை, சண்டை போட்டுட்டு வந்த ரத்த கரை. கதிர் ஒளி, ரத்த கரையும் ஒளியும் ஒருங்கே சேர்ந்த வாழ், கரை கதிர் வாழ். வாழினான். நச்சராவு நடுக்குறு நோக்கி, நஞ்சு கொண்ட பாம்புகள் கூட நடுங்கக்கூடிய பார்வை. பிச்சராம் பேச்சு. ஆனா பேச்சு எப்படி இருக்கு? பைத்தியக்காரன் மாதிரி. வனவாசி தானே, காட்டுவாசி. ஆனா பின்னாடி நம்ம பார்க்க போறோம் அவருடைய பேச்சு எப்படி இருக்கு அப்படின்னு. பிச்சராம் பேச்சினன். இந்திரன் வஜ்ராயுதம் போலும் மருங்கினான். அவனுடைய அந்த ஸ்ட்ராங் வேஸ்ட் எப்படி இருக்குன்னா வஜ்ராயுதம் மாதிரி இருக்கு. சிறுத்து இருக்கு இடை, இந்த பின்பாகங்கள்லாம் வஜ்ரமே அந்த முனிவருடைய இடுப்பு இது வச்சு செஞ்சதுதான். ஊற்றமே மிக ஊனோடு மீன் நுகர் நாற்றமேய நகையின் முகத்தினான். சீற்றமின்றியும் தீயழ நோக்குவான். கூற்றம் மஞ்ச குமிரும் குரலினான். அபாரமான பாட்டு. ஒரு வேடனுடைய வர்ணனை பாருங்க. ஊற்றமே மிக ஊனோடு மீன் நுகர் நாற்றம் மேய நகையில் முகத்தினான். முகத்துல குளிக்கவே கிடையாது. ஊற்றம் அப்படின்னா வலிமை, தன்னுடைய வலிமை மிகுமாறு. ஊற்றமே மிக ஊனோடு இறைச்சி, மீன் நுகர் மீனை உண்ணக்கூடிய, நாற்றம் மேய அந்த உடம்புலயே அந்த நாற்றம் வருது. நாற்றம் மேய உடம்புலயே அந்த குலால் நாற்றம் கொண்ட நகையில் முகத்தினான். சிரிப்புன்றது கொஞ்சம் கூட கிடையாது முகத்தில். அவ்வளவு முகத்தினால் சீற்றம் இன்றியும் தீய நோக்குவான். அவன் கோபமே இல்லாட்டா கூட தீ வரா மாதிரி இருக்கு அவனுடைய பார்வை. அவன் சாதாரணமா பாக்குறதே அப்படி கோப பார்வையே தான் இருக்கும். இந்த மாதிரி ஆட்களை பார்த்திருக்கோம். அதனால இந்த வர்ணனை ரொம்ப டச்சஸ். சில பேரால யாரையுமே அன்பா பார்க்க முடியாது. இல்ல அவங்களுடைய நேச்சர். இங்க காட்டுவாசி இல்லையா? இல்ல இதுவும் எனக்கு என்னவோ நேச்சர்னு தோணுச்சு. நேச்சர் கிடையாது. இது அவன் ஷார்ட் டெம்பர்டுன்னு அர்த்தம் கிடையாது. ஓகே. சீற்றமின்றியும் தீயழ நோக்குவான். அவனுடைய பார்வை அந்த வீரம் தீ மாதிரி இருக்கும். ராமனுடைய முகத்துல எப்பவுமே கருணை இருந்துருக்கும். இவனுடைய முகத்துல கொஞ்சம் கூட சாந்தத்தையோ இல்ல புன்னகையோ பார்க்க முடியாது. வீரபத்ரன் சிலையெல்லாம் அப்படியே எதிர் அந்த வீரபத்ரன் சிலையில எப்பவுமே தீ உமிழ்ற மாதிரி தான் இருக்கும். அதை சிரிக்கிற மாதிரி நீங்க பண்ணக்கூடாது. பண்ணினா வீரபத்ரன் மாதிரியே இருக்காது, வேற யாரோ மாதிரி. ஐயனார் அப்படி பண்ண முடியுமா? சீற்றமின்றியும் தீயழ நோக்குவான். கூற்றம் அஞ்ச குமுறும் குரலினான். குரலை கேட்டு யமனே அஞ்சக்கூடிய குரல் உடையவன். அவர் காட்டு வீரருக்கு ஒரு கைகளை பார்த்த ஒரு சிறுத்தை பார்த்தாலும் அப்படிதான். சிறுமி பேரம் விடை தந்தையன் மருந்து தோன்றும் நகர் உரை வாழ்க்கையன்
இந்த தேனோடு மீன் உபகாரத்தான் இருந்த வதலை காண வந்து விடுகிறான். சிருங்கிபேரம் என திரைக்கங்கையின் மருந்து தோன்றும் நகர் உரை வாழ்க்கையன் ஒருங்கு தேனோடு மீன் உபகாரத்தன் இருந்த வள்ளலை காண வந்து எழுதினான். குகன் ராமனை பார்க்கறதுக்கு வரான். சிருங்கிபேரம் அப்படிங்கிற ஊர்ல ஆழ்பவனம் கங்கையின் கரையிலே இருப்பதாகிய சிருங்கிபேரம்ங்கிற ஊர்ல ஆழ்பவனாகிய குகன் மருங்கு தோன்றும் நகர் ஊரை வாழ்க்கை. அந்த கங்கையின் மருங்கு தோன்றும் நகரில் வாழ்பவன் ஒருங்கு தேனோடு தேனை நல்ல அருமையா வறுத்த மீன், தேன்ல வறுத்த மீன் அழகா எல்லாம் பண்ணி இருந்த வள்ளலை கையில எடுத்துட்டு சாப்பிடறதுக்காக ராமனுக்கு எடுத்து வந்திருக்கான். இருந்த வள்ளலை காண வந்து எழுதினான். கபோதனர்கள் இருக்கின்ற கூடத்திலே தங்கி இருப்பவனாகிய ராமனை பார்ப்பதற்காக வந்திருக்கான். கையில எதோட வந்திருக்கான்? தேனும் மீனும் கொண்டு வந்திருக்கான். இப்ப இதுல ஒரு கவனிக்க வேண்டிய விஷயம், இவ்வளவு நேரம் இந்த வர்ணனை பாட்டுகள்லாம் படிச்சோங்க, இதுல எங்கேயாவது வந்து ஒரு ஒரு கீழ்மகனையோ இல்ல ஒரு இழிந்த ஆளையோ வர்ணிக்கிற மாதிரியான துணி இருக்க பாருங்க. அந்த முதல் பாட்டுல இருந்து ஆரம்பிச்சு அந்த குகனுடைய கம்பீரம், அவனுடைய கிரேஸ், அவன் எத்தனை படகுகளுக்கு நாயகன், ஒரு ஒரு வேடர் தலைவர் வர்ணிக்கும் போது அந்த மாதிரியான ஒரு மொழி தான் வந்து கம்பன் கிட்ட வெளிப்படுறது. யாரோ ஒரு காட்டு இன்னைக்கு கூட நம்ம ஒரு ஒரு மீனவர் தலைவர் நம்ம இப்படியா பார்ப்போம், அவன் ஏதோ ஒரு இஞ்சியை கட்டிட்டு ஒரு ஓரமா வந்து நிற்பான். இதுல வந்து அவன் வந்து எந்த அளவுக்கு ஒரு ஒரு கம்பீரத்தோட அவனை வர்ணிக்கிறான், இதை வந்து நம்ம கவனிக்கலாம். ஸோ அப்போ கூட வந்து இந்த மாதிரி வேடர்கள் கம்பன் காலத்துல கூட, இது பழைய கதை, கம்பன் காலத்துல கூட ஒரு ஒரு வேடர் தலைவனும் ஒரு மீனவர் தலைவனும் இந்த மாதிரியான ஒரு மரியாதையோட இருந்திருக்கான் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். சுற்றும் அப்புறம் நிற்க சுடுகனை விழுத்துறந்து அரை வீக்கிய வாய் ஒழிந்து அற்றம் நீத்த மனத்தினர் அன்பினர் பல்லை பல்லை வாயிலை சுற்றம் அப்புறம் நிற்க. முன்னால பாத்தீங்களா அந்த மதம் பெருகின்ற கிளைதான் சுற்றம். சுற்றம் அப்புறம் நிற்க, கூட வந்த சைன்யம் கொஞ்சம் ஒதுங்கி நிற்க, சுடுகடை வில் துறந்து வில்லையும் அம்பையும் கழட்டி கீழே வச்சுட்டு அரை வீக்கிய வாள் ஒழித்து இடுப்புல கட்டி இருக்கிற வாளை கழட்டி கீழே வச்சுட்டு அற்றம் நீத்த மனத்தினர், பொய் இல்லாத தூய்மையான மனத்தை உடையவன், அன்பை கொண்டவன், நல் தவ பள்ளி வாயிலை நங்கினான். இப்ப தனியா போறான். இவங்க எல்லாருக்குமே நார்மலி they will have this kind of discipline. போகும்போது எல்லாரையும் வெப்பனையும் எடுத்து கைட்டு தான் போவாங்க. இது வந்து கையில உன் கூட நான் வந்து சண்டைக்கு வரல அப்படிங்கிற அடையாளத்துக்காக. ராமனுக்கு வில்ல எப்பவும் கீழே வைக்கவே கூடாது அப்படின்றது ஒரு இது. வால்மீகி ராமாயணத்துல இந்த ஒரு முனிவர், இதுக்கு அடுத்து அந்த சட்னி ஞாபகம், அவர் போகும்போது வாசலுக்கு போன உடனே நாணை வந்து கயிட்டு வில்லேருந்து நாணை கயிட்டு வெறும் வில்ல தான் எடுத்துட்டு போவாங்க. அந்த மாதிரி இப்போ இவன் வந்து எல்லாரையும் கயிட்டு வச்சுட்டு வெறுங்கையாக உள்ளே வந்திருக்கிறான். என்ன ஒரு நிமிஷம், ஒரு பாட்டு மிஸ் ஆகுது. நின்றான் எஞ்சி, அதுதான் அந்த இடத்துல ஒரு பாட்டு மிஸ் ஆகுது. இதுல மிகைப்பாடல் இல்ல, மிகைப்பாடல் இல்ல, அது வந்தா தான் அது கரெக்ட், அந்த தொடர்ச்சி வருது. நின்றான் நெஞ்சின் நிரம்புறும் அன்பால் இன்றே நின்பணி செய்திட இறைவா நன்றே வந்தனன் நாயடிய யான் என்றே கூவினன். எயினர் இறையோன், எயினர் இறையோன் நின்றா நெஞ்சன், நிரம்புறும் அன்பால்
நின்றார் நெஞ்சில் நிரம்புறும் அன்பார் இந்த நின்பணி செய்திட இறைவா நன்றே வந்தன் நாயடியே உனக்கு பணி செய்வதற்காக இன்று நான் வந்திருக்கிறேன் நாயடியேன் என்று வாசலில் நின்று கூவினான். He had to call attention. உள்ள இருக்கவங்க அம்மா சாமி ஐயா அப்படி கூப்பிடணும் இல்லையா? அது கூப்பிட்டா என்ற கூவினர் எய்யினர் இறையம் வேடர்கள் தலைவர். இப்ப அடுத்த பாட்டு. உன்னும் இதயம் குறுகி நீ ஆவான் யாரின் அன்பில் இறங்கினான் தேவா என் கடல் சேவிக்கு வந்தன நாவாய் வெற்றுவேன் நாய் அடியேன் என்றான். இளையவன்ட்ட சொல்றான். ஆமா. இல்ல இல்ல நான் நடுவுல அந்த பாட்டு இல்லாதனால கூப்பிட்டு இல்ல நீங்க தானே சொல்லிட்டு இருக்கீங்க. இன்னும் 3 பாட்டு சொல்லணும் நீங்க. நீங்க உங்களுக்கு குவா முன்னம் எனக்கு தட்டுக்கிட்டு போகுது. குவா முன்னம் இளையோன் குறுகி நீ யாவன் யாவென்ன அன்பின் இறங்கினான். அந்த கூப்பிடத்துக்கு முன்னாலேயே அந்த ஒலி உள்ள போய் விழறதுக்கு முன்னாலேயே இளையவன் லக்ஷ்மணன் வெளில வந்து யாருப்பா யாவன் யாவன் என அன்பின் இறங்கினான். தேவா நீன் கடல் சேவிக்க சாமி காலில் வந்து போறக்கா வந்துட்டேன் நாவாய் வெட்டு வந்து படகு எடுக்கின்ற வேடன்னா நான் எடியேன். I am your slave. I am your dog. நான் எடியேன் என்றார். இவங்க வந்து கோசல நாட்டை தாண்டிட்டாங்கல்ல. கோசல நாட்டை தாண்டியாச்சு. as per the protocol குகனுக்கு வந்து ராமன் சக்கரவர்த்தி இல்ல அப்படிங்க. தசரதனோட இருக்கலாம். அதாவது இவன் சித்திரரசன் தானே. ஒரு நட்பு மாதிரி இந்த கான்டெக்ஸ்ட் புரியுது. பட் முன்னால ஒரு பாட்டுல கோசல நாட்டு எல்லையை தாண்டிட்டாங்கன்னு வந்தது. அதனால இல்ல கோசல நாட்டை தாண்டியாச்சு. கங்கையில குளிச்சாச்சு. சித்திரகூடத்துக்கு இப்போ இது இந்த பக்கம் வர போறாங்க. இவங்க இவங்க வந்து இப்போ தவச்சாலையில் தங்கி இருக்காங்க. சிங்கி பேரத்தை ஆள்பவனாகிய வந்திருக்கான். அப்புறம் நெற்றி என்று நெடியவன் தொழுது தம்பி ஒற்றவர் என்னை காண குறிப்பினேன் நீ விருத்த கூட்ட சுற்றமும் தானும் உள்ளமும் தூயவன் தாயின் அதான் ஏற்று நீர் தம்பி நாவாய்க்கிறேன் உடனொருவன் என்றான். நிற்றி என்று புக்கு நெடியவன் தொழுது நெடியவனை தொழுது அங்க ஆக்சுவலா நெடியவற்றுதுன்னு இருக்கணும். பிரிச்சு போட்டுருக்காங்க. தம்பி கொட்டவ நின்னை காண குறிகினன் நிமிர்ந்த கூட்ட சுற்றமும் தானும் உள்ளம் தூயவன் தாயின் நல்லான் எட்டு நீர் கங்கை நாவாய்க்கு இறை குகன் ஒருவன் என்றான். உன்னை பார்க்கறதுக்காக ஒருத்தன் வந்திருக்கான். நிற்றி இங்க இரு அப்படின்னு அவனை அங்கேயே நிற்க வச்சுட்டு பர்மிஷன் கேட்டா அவனை கூண்டு வரணும். இது புரோட்டோகால். இவனை நிற்றி ஈண்டு இங்கேயே இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நேரம் போய் தொழுது தம்பி ராமனை தொழுது இறைவா உன்னை பார்க்கறதுக்காக பெரிய கூட்டத்தோட சுற்றத்தோட உள்ளம் தூயவனாக தாயை விட நல்ல அன்பினவனாக இந்த கங்கையில படகு விடக்கூடியவனாக அந்த அப்படி படகு விடுபவர்கள் அரசனாகிய குகன் என்ற பெயருடைய ஒருவன் வந்திருக்கிறான். பார்க்கறதுக்காக வந்திருக்கான். சொன்ன 2 வார்த்தையில எவ்வளவு புரிஞ்சுட்டு இருக்காங்க. எங்கேயும் நீங்க பார்க்கலாம். கதை சொல்றது பழைய விஷயங்கள் சொல்றது எல்லா சமாச்சாரங்களையும் லக்ஷ்மணன் தான் சொல்லுவான். அதான் புரோட்டோகால். இவர் சொல்ல மாட்டார். பழைய கதை சொல்லணும்னா லக்ஷ்மணன் தான் சொல்லணும். விளக்கம் சொல்லணும்னா லக்ஷ்மணன் தான் சொல்லணும். அக்ரிமெண்ட் பேசணும்னா அவர் தான் பேசணும். பாருங்க நீங்க வர சமயத்துலாம் பாருங்க. அண்ணலும் விரும்பி சரி ஓகே சரி ஓகே. அண்ணலும் விரும்பி என்பால் அழைத்தி நீ அவனை என்ன பண்ணவன் வருக என்ன பரிவினன் விரைவில் புக்கான் கண்ணனை கண்ணின் நோக்கி கனிந்தனன் இருண்ட குஞ்சி மண்ணுற பணிந்து மேனி வளைத்து வாய் புதைத்து நின்றான். அண்ணலும் விரும்பி ராமன் அண்ணெல்லாம் ராமன் இல்லை. அவனும் விரும்பி மனம் உவந்து என்பால் நீ அவனை என்பால் அழைத்தி என்றான். என்பால் அழைத்தி நீ அவனை என்ன பண்ணவன். நான் இந்த இடத்துல பண்புள்ள லக்ஷ்மணன் நற்குணங்கள் கொண்ட அந்த லக்ஷ்மணன் பண்ணவன் வருக என்ன
குகனை நோக்கி நீ வா என்று சொன்னேன். பரிவினன் விரைவில் புக்கான். பரிவினன்னா அன்புமிக்க அந்த குகன் வேகமா வந்தான். கண்ணனை கண்ணின் நோக்கி கனிந்தனன். கண்ணன் கண்ணழகுடையவன், கண்ணழகுடைய ராமனை கண்ணின் நோக்கி தன்னுடைய கண்களால் தரிசித்து மகிழ்ந்து கனிந்தனன், அப்படியே நெகிழ்ந்தான். இருண்ட குஞ்சி மண்ணுற பணிந்து, அந்த இருண்ட குடுமையானது மண்ணுற பணிந்து சாஷ்டாங்கமா விழுந்து